தேர்டாக பார்க்கக்கூடிய ஐடி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் என்ன ரெக்யர் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணுற அளவுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட டெசிஷன்ஸ்லாம் எடுத்து ப்ராடக்ட்டை வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஐன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு ட்ரெண்டு வந்து வருது. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கொண்டு வந்தால் தான் நம்ம ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்தமாரி இதுக்கு போகும். இல்லைனா வந்து நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட அழகாக சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொடக்ஷன் டீம் கேட்டு அந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸெல், எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவர் பிஐன்ற ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ண தெரியணும். இவங்களோட கரியர் பாத் எப்படி போகும்னு பார்த்தோன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட், சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்டு ப்ராடக்ட் மேனேஜர் அந்த மாதிரி ரோல்ஸுக்கும் அவங்க போவாங்க. ஸோ பேக்கேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 LPA வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 LPA அண்ட் 5+ எக்ஸ்பீரியன்ஸ் போனால் 10 to 15 LPA வந்து பார்த்தீங்கன்னா